இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நிதி நிலையிலும் பொருளாதாரத்திலும் வலிமையுடன் விளங்கினார் வல்லரசு ஆகலாம். ஏற்றுமதியையும் பொருளாதார வளர்ச்சியையும் அதிகரிக்க மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். கல்வியும் மருத்துவமும் ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக உள்ளது என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. முன்பு சேவையாக இருந்த கல்வியும் மருத்துவமும் இப்போது வணிகமயம் ஆகிவிட்டதாக வேதனை. சென்னை அமீர் மஹாலுக்கு சென்று ஆற்காட்டு இளவரசரை சந்தித்த அண்ணாமலை பிறந்த நாளையொட்டி வாழ்த்துகள் கூறியதாக சமூக வலைதளத்தில் நிகழ்ச்சி. பகவான் ராமரை அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்துவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டனம். வைரமுத்தின் இந்து விரோத போக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா என்று கேள்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வல்லரசு நாடுகள் நிதி நிலையிலும் பொருளாதாரத்திலும் வலிமையுடன் விளங்குவதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் விஸ்வேஸ்வரையா தேசிய தொழில்நுட்ப மையத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது நம் நாட்டின் ஏற்றுமதியும் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரித்தால் யாரிடமும் இதற்காகவும் சென்று கையேந்த வேண்டிய நிலை இருக்காது என தெரிவித்தார். வல்லாதிக்கம் செலுத்தும் நாடுகள் நிதி நிலையிலும் தொழில்நுட்பத்திலும் வலிமையாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் அனைத்து சிக்கல்களுக்கும் அறிவியல், தொழில்நுட்பம், அறிவு ஆகியவற்றால் தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்ட அவர், இந்த மூன்றும் இருந்தால் உலகின் எந்த நாட்டுக்கும் தலைவணங்க வேண்டியிருக்காது என்று தெரிவித்தார். கல்வியும் மருத்துவமும் முன்பு தொண்டு செய்யும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டதாகவும் இப்போது அவை வணிகமயமாகிவிட்டதாகவும் RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கல்வி, மருத்துவம் ஆகியவற்றின் தேவைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். போதிய பணம் இல்லாத காரணமாக ஏழை எளிய மக்களால் கல்வியையும் மருத்துவத்தையும் பெற முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கல்வியின் மருத்துவமும் முன்பு தொண்டு செய்யும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டதாகவும் இப்போது அவை வணிகமயமாகிவிட்டதாகவும் மோகன் பகவத் சுட்டிக்காட்டினார். சென்னையில் ஆற்காட்டு இளவரசரை பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் அண்ணாமலை விடுத்துள்ள பதிவில், ஆற்காட்டு இளவரசர் நவாப் முகமது அப்துல் அலியை அவரது 74வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமீர் மஹாலுக்கு சென்று சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது ஆற்காட்டு இளவரசரின் திவான் நவாப் சாதா முகமது ஆசிப்பும் உடன் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆற்காட்டு இளவரசர் தன்னை வரவேற்றதும் விருந்தளித்து சிறப்பித்ததும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் நல்ல உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நெடுங்காலம் வாழ்ந்து சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை வாழ்த்தியுள்ளார். பகவான் ராமரை அவதூறாக பேசியுள்ள கவிஞர் வைரமுத்துவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனின் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட வைரமுத்து பகவான் ராமரை அவதூறாக பேசியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவி வைணவ பக்தியை பரப்புவதாக கூறும் ஜெகத் ரட்சகனும், ராமர் கோவில் கட்டுவதற்காக நிதி கொடுத்தோம் என பெருமையாக கூறும் முதலமைச்சர் ஸ்டாலினும் வைரமுத்தின் இத்தகைய இந்து விரோத போக்கை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று நாகேந்திரன் வினவியுள்ளார். மத ஒற்றுமை குறித்து மேடைக்கு மேடை முழங்கும் திமுகவினர் வைரமுத்துவுக்கு இதுவரை கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்று வினவியுள்ளார். அவதூறான கருத்துக்களை கூறியதற்கு பொதுவெளியில் வைரமுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் அருகே பிரசவ வலியால் துடித்த கர்ப்பிணி பெண் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே 108 ஆம்புலன்ஸில் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அவசர நிலையில் துரிதமாக செயல்பட்டு பிரசவம் பார்த்த ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த பூலவாடி சாலையில் உள்ள பனமரத்துப்பாளையம் பகுதியில் கோழி பண்ணையில் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த சஞ்சமாத்துவின் மனைவி சோனி தேவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் திடீரென கடும் பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. பதற்றம் அடைந்த கணவர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். சில நிமிடங்களில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் சோனி தேவிக்கு முதலுதவி செய்து தாராபுரம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். செல்லும் வழியிலேயே வலி அதிகரித்ததால் மருத்துவ உதவியாளர் தங்கவேல், ஓட்டுநர் மெய்யப்ப முருகேஷ் ஆகியோர் சோனி தேவியின் உறவினர்களின் உதவியுடன் ஆம்புலன்ஸிலேயே பிரசவம் நடத்தினர். அப்போது ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறந்தது. அதன் பின்னர் தாய், சேய் இருவரும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் தாயும் சேயும் நலமாக உள்ளதாக தெரிவித்தனர். அவசர நிலையில் துரிதமாக செயல்பட்டு பிரசவம் பார்த்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். தூத்துக்குடியில் முள்ளக்காடு, முத்தையாபுரம், பழைய காயல், கோவளம் ஆகிய பகுதிகளில் கப்பல் கட்டும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தி
வரும் 14ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்தியாவில் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடியில்தான் அதிக அளவு உணவிற்கு பயன்படும் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு தென் மாநிலங்கள் முழுவதும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி அடுத்த கோவளம் கடற்கரை அருகேயுள்ள முள்ளக்காடு, முத்தையாபுரம், பழைய காயல் உள்ளிட்ட பகுதிகளில் 1800 ஏக்கர் பரப்பளவில் சிறிய உப்பு உற்பத்தியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் 1 ஏக்கர் முதல் 5 ஏக்கர் வரை அரசிற்கு சொந்தமான குத்தகை நிலங்கள் மற்றும் பட்டா நிலங்களில் 3 தலைமுறைகளாக உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். உப்பு உற்பத்தியின் மூலமாக 15,000 தொழிலாளர்கள் வேலை செய்து வருவதுடன் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உப்பு தொழிலை நம்பியுள்ளனர். மேலும் மீனவர்கள் அப்பகுதியில் மீன்பிடி தொழிலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் அனுமதியுடன் கொரிய நாட்டை சேர்ந்த தனியார் நிறுவனம் கப்பல் கட்டுத்தளம் அமைப்பதற்காக முள்ளக்காடு, முத்தையாபுரம், பழைய காயல், கோவளம் ஆகிய பகுதிகளில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் வழங்காமல் நிலங்களை கையகப்படுத்தி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கப்பல் கட்டும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 14ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். பகுதியில் அரசோட கடற்கரை பகுதியில தான் நாங்க தொழில் நடத்திட்டு வருவோம். காந்தி உப்பு தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம் நடத்துற காலத்துல இருந்து இன்னைக்கு வர நாங்க அந்த தொழில் செஞ்சுட்டு வரோம். பிரிட்டிஷ்காரன் பீரியடிலே அன்னைக்கு உப்பு உற்பத்தி செய்வதற்காக காந்தி தண்டி யாத்திரை நடக்கும்போது அன்னை இல்லாத உற்பத்தியை இன்று அதோட அதிகமா உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உப்பு உற்பத்தி தான் எங்களோட தூத்துக்குடியோட ஒட்டுமொத்த தொழிலாளர் வாழ்வாதாரம். எங்களோட வாழ்வாதாரமே முழுமையா உற்பத்தியை நம்பிதான் பல லட்சம் குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் இருக்கு. அதை நம்பிதான் எங்களோட முன்னோர்கள் காலத்துல இருந்து உப்பு சுமை தொழிலாளர்கள் மூலமா நடந்துகிற இந்த தொழில எல்லாருமே ஈடுபட்டு கொண்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற 10 நாட்களே உள்ள நிலையில் மதுரை பாரபத்தி பகுதியில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் 2வது மாநில மாநாட்டை மதுரை பாரபத்தி பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி பகுதியில் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். நிலை விநாயகர் சதுர்த்தி வருவதால் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் மாநாடு தேதியை முன்னதாக மாற்றியமைக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். இதனையடுத்து மாநாட்டிற்காக கடந்த 16ஆம் தேதி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டு பந்தக்கால் நடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தென் மாவட்டங்களில் விஜய் பலத்தை நிரூபிக்க நடத்தப்படுகின்ற தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆவடி பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவரை 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தாக்கிய காட்சி இன்ஸ்டாகிராமில் வெளியான நிலையில் ஆவடி காவல் உதவி ஆணையர் கனகராஜ் விசாரணை மேற்கொண்டார். சென்னை அடுத்த ஆவடி பகுதியை சேர்ந்த மாணவர் ஒருவர் ஆவடி காமராஜர் நகரில் செயல்படும் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவரை அதே பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலர் தொடர்ந்து ராகிங் செய்து வந்துள்ளனர். மேலும் பள்ளியில் தனியாக இருக்கும்போது ஆபாசமாக திட்டுவது, குழுவாக சேர்ந்து மிரட்டுவது, நடந்து செல்லும் போது காலால் தடுத்து கீழே விழ வைப்பது, சைக்கிளால் மோதுவது என பல தொல்லைகளை கொடுத்து வந்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவன் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பள்ளி சார்பில் இரு தரப்பினரையும் அழைத்து ஆசிரியர்கள் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். எனினும் அதை பொருட்படுத்தாமல் சம்பந்தப்பட்ட மாணவன் சிறப்பு வகுப்பு முடிந்து செல்லும் போது 20க்கும் மேற்பட்டவர்கள் சூழ்ந்து கொண்டு வீண் தகராறில் ஈடுபட்டு 12ஆம் வகுப்பு மாணவனை முகம், கழுத்து, தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை வீட்டில் சொல்லாமல் மாணவன் இருந்துள்ளார். இந்நிலையில் மாணவனை கும்பலாக சேர்ந்து தாக்கும் காட்சிகளை செல்போனில் பதிவு செய்து அதனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளனர். இந்த காட்சிகளை கண்ட பெற்றோர் அதிர்ச்சியடைந்து ஆவடி காவல் உதவி ஆணையர் கனகராஜிடம் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல் உதவி ஆணையர் வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு முத்துமாரியம்மனுக்கு 26 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருப்பத்தூர் நகர் பகுதியில் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் குபேர அலங்கார விழா நடைபெற்றது. முன்னதாக விழாவில் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து 26 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு சிறப்பு குபேர அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை, 108 தங்க நாணயங்கள் அர்ச்சனை, ஸ்ரீ ஷோடஷா உஷார பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது.
விழாவில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரசேகரன் மற்றும் ரவிச்சந்திரன் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சுயம்பு முத்துமாரியம்மனை வழிபட்டனர். வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் காலையிலிருந்தே கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வந்தவாசி மற்றும் மருதாடு, சொண்டாவரம், கல்லாங்குத்து, கடைசிக்குளம், செய்தாரக்குப்பம், பாதிரி சலுகை, மருதாடு, அம்மையப்பட்டு, வெண்குன்றம், இந்திரா நகர், சத்யா நகர், மங்கநல்லூர், திருதூர் ஆகிய கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் நீர்நிலைகள் நிரம்பி குடிநீர் ஆதாரம் பெருகியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஓமலூர் அருகே ஏரிக்கு செல்லும் சாலையை தடுத்து கட்டாய பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் மானத்தால் கங்காணிப்பட்டி ஏரி உள்ளது. இந்நிலையில் காவிரி உபரி நீரை 100 ஏரிகளுக்கு இணைக்கும் திட்டத்தில் இந்த ஏரியானது கடந்த 5 ஆண்டுகளில் 7வது முறையாக தற்போது நிரம்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏரி பகுதிகளுக்கு வாகனங்கள் வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. மேலும் இதனை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் இந்த ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையில் ஒரு பகுதியை தடுப்புகள் அமைத்து தடுத்துள்ளதாக கூறப்படுகின்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை தடுத்த சாலை பகுதியில் வாகனங்கள் பார்க்கிங் செய்யும் வசதி உள்ளது. சில நபர்கள் ஏரிக்கு வரும் வாகன ஓட்டிகளிடமிருந்து பணம் வசூலிக்கின்றனர். கட்டணம் வசூலிக்கும் வீடியோ தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு மானத்தால் ஏரி பகுதியை சுற்றுலா தலமாக அறிவித்து அரசு சார்பில் பார்க்கிங் ஏரியா வசதி அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும், ஏரிக்கு செல்லும் பிரதான பஞ்சாயத்து சாலைகளை தடுத்து சில தனிநபர்கள் ஆதாயம் பெறும் வகையில் காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ செயல்படக்கூடாது என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணது தவறு இல்லை. ஏன்னா உள்ள டிராபிக் ஆகுற மாதிரி சொல்றாங்க. நாங்க உள்ள போய் கேட்டதுக்கு மற்ற வண்டியில உள்ள விட்டுருக்காங்க. வண்டி ஏன் உள்ள வர மாட்டேங்குதுன்னு கேட்டதுக்கு போலீஸ்க்கெல்லாம் அமௌண்ட் போடுற மாதிரி சொல்றாங்க. யார்ட்டான போய் சொல்லிங்கிறாங்க. இன்னொன்று தலைவரோட தம்பிங்கிறாங்க. வண்டி சைட்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங்லாம் எனக்கு காசு கட்டணுங்கிறாங்க. அது கேட்ட பட்டாடங்கிறாங்க. ஒரு இடத்துல வண்டி நிறுத்தணும், நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிளாக் பண்றது தவறு இல்லைனா, பட் ஆனால் மற்ற பட்டாயத்தெல்லாம் போட்டு நிற்க வச்சுட்டு அவங்களோட சுற்றுலாபத்துக்கோசரம் மற்ற எந்த வண்டியும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. வாணியம்பாடி பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் நுழைந்ததால் கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் கால்வாய் மூலமாக கழிவுநீர் வெளியேறி அருகே உள்ள தனியார் நிலத்தில் சென்று கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நிலத்தின் உரிமையாளர் கழிவுநீர் அப்பகுதிக்குள் செல்லாதவாறு மண் கொட்டியுள்ளனர். அதன் பின்னர் அந்த பகுதியில் கழிவுநீர் வெளியேறாமல் அங்கேயே கால்வாய்களில் தேங்கி துர்நாற்றம் வீசியுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் கழிவுநீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகத்திடம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் கடந்த 1 வருடங்களாக பலமுறை கோரிக்கை வைத்துள்ள நிலையில் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அரசு பேருந்து மற்றும் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். மேலும் ஊராட்சி நிர்வாகத்திடம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பெயரில் அனைவரும் கழித்து சென்றுள்ளனர். அண்ணாமலையார் கோவிலை சுற்றியுள்ள மாட வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையார் திருக்கோவிலின் ஆடி மாதத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளி மாநிலங்களில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையார் தரிசனம் செய்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். நிலையில் அண்ணாமலையார் கோவிலை சுற்றியுள்ள மாட வீதியில் முதல் கட்டமாக பெரிய தெரு பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று முடிந்த நிலையில் 2ஆம் கட்டமாக திருவுடல் தெரு மற்றும் தேரடி தெருகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை விரைந்து முடிக்க மாவட்ட ஆட்சியரும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலும் அவ்வப்போது சிமெண்ட் சாலை முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆய்வின் போது செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் மாட வீதியில் நடைபெற்று வருகின்ற கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி நிறைவு பெறும் என தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான கராத்தே போட்டியை சிவாஜி படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடித்த நடிகரும் கராத்தே வீரருமான சுமன் துவக்கி வைத்துள்ளார். பெண்கள் கராத்தே, மார்ஷல் ஆர்ட் போன்ற தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பாலியல் தொந்தரவுகள் யாரேனும் செய்தால் அடித்து தூக்கி போட்டு விடலாம் என்று கூறியுள்ளார். மேலும் பெற்றோர்கள் பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பின்னர் நடிகர் விஜய் முதல்வராக வாய்ப்பு குறித்த கேள்விக்கு, யாருக்கு கிரகங்கள் எல்லாம் ஒத்து வருவதோ அவர்கள் தலையெழுத்தை ஒட்டியே ஜெயிக்க முடியும். பவன் கல்யாணிடம் நன்றாக இருந்தது, துணை முதல்வராகிவிட்டார்.
விஜயிடம் எப்படி இருக்கிறது என்பது தெரியாது என்று கூறியுள்ளார். இப்போ லேட்டஸ்டா சொன்னீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் ட்ரக்ஸ். எங்க போனாலும் இன்னைக்கு மெயின் டாபிக் போலீஸ் கிட்டயா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ட்ரக்ஸ் தான் மெயின் டாபிக். ரெண்டாவது பெண்களை இதான் ரேப்பு, இந்த மாதிரி இன்சல்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ஆன்சர், அதாவது கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க முடியாது, போலீஸு கூட எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா போலீஸோட ஸ்டாஃப் ஸ்டேஷன்ல கம்மியா இருப்பாங்க, அவங்களுக்கு வேற ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், அதுக்குள்ள கிரைம் முடிஞ்சிடும். ஸோ மெயினாக எஜுகேட் பண்ணுறது இங்கே பெண்கள் மார்ஷல் ஆர்ட். நான் ஏதோ கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு நான் கராத்தையை கற்றுக்கணும்னு நான் சொல்கிறது இல்லை. மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டா உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். சில நேரங்களில் அவங்க எதிர்பாராமலே அவங்க ஆப்போனண்ட்டை கூட ஆட்சிட்டு போட்டு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் மணிமுத்தாறு நண்பர்கள் நல அமைப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள மணிமுத்தாறு அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து மாணவர்கள் சங்கம் அமைப்பு செயல்பட்டு வந்துள்ளது. தற்போது இந்த அமைப்பானது மணிமுத்தாறு நண்பர்கள் நல அமைப்புகள் என பதிவு பெற்று செயல்படுத்தி வருகின்றனர். இந்த அமைப்பின் முதல் பொதுக்குழு கூட்டம் அம்பாசமுத்திரம் தனியார் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைப்பின் பிரதிநிதிகள், முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டுள்ளனர். இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசும்போது சாதாரண அரசு பள்ளியில் பயின்று சாதி, மொழி, இனம் கடந்து தென் மாவட்டம் என்றாலே தற்போது கலவர பூமி என பரவி வரும் நிலையில் இவை அனைத்தும் கடந்து முன்னாள் மாணவர்கள் நட்புறவு அமைத்து முன் உதாரணமாக 4 தலைமுறைகளாக கடந்து செயல்பட்டு வருகின்றனர். தனியார் பள்ளிகளில் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து படித்தும் முன்னுக்கு வர கடினமாக உள்ளது. சாதாரண அரசு பள்ளியில் படித்த பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி வருகிறோம் என்பதில் அப்பள்ளிக்கும் எங்களுக்கும் பெருமையாக உள்ளது என தெரிவித்துள்ளனர். சாதாரண ஒரு அரசு பள்ளி மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, தென் மாவட்டங்கள்னாவே ஒரு கலவர பூமி, அந்த மாதிரி சில ஜாதி சம்பந்தப்பட்டதெல்லாம் நிறைய இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு மத்தியில் இந்த வகுப்பறையில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அனைத்து உறுப்பினர்கள் எல்லா மதம், மொழி இதெல்லாம் கடந்து இன்றைக்கும் ஒரு நட்புறவுகளாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முன் உதாரணம். தென் மாவட்டங்களில் கலவரம்னு சொல்றது ஒரு முன் உதாரணமாக இன்றைக்கி எங்களோட அமைப்பு செயல்பட்டு இருக்கு. சாதாரண ஒரு ரீயூனியன் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கடந்து வந்திருக்குது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டடம் நலகும்பில் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட குளுக்குப்பாளையத்தில் சிப்காட் தொழிற்சாலை வந்ததால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதால் சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவாக இருக்கும் என்று கூறினார். ரவுடிகள் காவல்துறைக்கு சவால் விடும் அளவிற்கு சுதந்திரமாக நடமாடுவதாக குற்றம் சாட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் வாசன் கூறினார். 4.5 டிஎம்சி கொள்ளல உள்ள அமராவதி அணையில் வருடந்தோறும் பருவ காலங்களிலே உபரியாக செல்லும் நீரினை சேமித்து பாசன பரப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்பர் அமராவதி திட்டத்தில் சாத்தியக்கூறுகளை மத்திய மாநில அரசுகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களும் நிர்வாகிகளும் வைத்திருக்கிறார்கள். மேலும் முக்கியமாக குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஈரோடு மாவட்ட கூட்டுறவு நுட்பாலை பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சி காலத்திலே தமிழகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட கூட்டுறவு நிறுவனத்தின் பொதுத்துறை நிறுவனம் என்பதை அனைவரும் நன்கு அறிவோம். அதனை தொழில்துறையின் சிப்காட் நிர்வாகம் கையகப்படுத்தி கனரக தொழிலுக்கு உத்தேசிப்பது அப்பகுதி விவசாயிகளையும் பொதுமக்களையும் பாதிக்கின்றது. அதனால் அச்சமடைய செய்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இதமான காலநிலையை அனுபவிக்க சுற்றுலாவுக்கு இந்த நிலை மாறி போதை காளான் தேடி வரக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டுகளிப்பதற்காகவும் குளிர் சூழலை அனுபவித்து மகிழ்வதற்காகவும் வருகின்றனர். இந்நிலையில் அண்மை காலமாக போதை காளான், கஞ்சா, மெத்தப்பட்டைன் போன்ற போதைப் பொருட்களை கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருகின்ற இளைஞர்கள் பயன்படுத்தி வருவது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலையில் மேல்மலை ஊர்களில் போதை காளான்கள் பயிரிடுவதும் விற்பதும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது.
காளான் விற்போரை கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒரு சில விடுதிகளில் சீல் வைத்துள்ளனர். சுற்றுலா வரும் இளைஞர்கள் ஒரு சிலர் இது போன்ற போதைக்கு அடிமையாகி அடர்ந்த காட்டு பகுதியில் போதை காளான் தேடுவது, போதைப் பொருட்களை தின்பது போன்ற வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதனை தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. மதுரை மாவட்ட தடகள அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு செயலாளர் லலிதா பரிசு வழங்கினார். பரிசளிப்பு விழாவில் தலைவர் கோபாலகிருஷ்ணன், உஸ்மான் அலி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செயலாளர் லலிதா, இந்த போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டு வீரர்களை தேர்வு செய்து புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தடகள போட்டிக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி திருவதிகையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது பற்றி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இந்து முன்னணி சார்பில் சக்திவேல் தலைமையில் வெங்கடேசன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சனில்குமார் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு அரசு விதிக்கின்ற கட்டுப்பாடுகளை குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்து முன்னணி நிர்வாகிகள், விநாயகர் சதுர்த்தி அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த தும்பலப்பட்டியில் செங்கல் சேம்பரில் பணிபுரிந்த தொழிலாளி கொலை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பழனி அருகே உள்ள தும்பலப்பட்டியை சேர்ந்த சரவணன் தனியார் செங்கல் சேம்பரில் வேலை செய்து வருகிறார். இதில் வடமாநில இளைஞர்கள் பலர் பணிபுரிந்து வந்துள்ளனர். இந்நிலையில் இரவு சரவணன் சேம்பருக்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் காலை வரை வீடு திரும்பவில்லை. அவரின் உடல் இரத்த காயங்களுடன் கிடந்தது குறித்து வேலைக்கு வந்தவர்கள் தகவல் அளித்தனர். இதையடுத்து கீரனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வடமாநில இளைஞர்களால் தான் சரவணன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறி உறவினர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடலை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவில் பூசாரிகளுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் ஆடித்திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவிலில் பூஜை செய்யும் பூசாரிகளுக்கும் மற்றொரு பிரிவினருக்கும் யார் பூஜை செய்வது என்பதில் தகராறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இரு பிரிவினரையும் கோவிலை விட்டு வெளியேற்றினர். அதன் பின்னர் அர்ச்சகர்களை வைத்து பூஜைகள் நடத்தி வருகின்றனர். இந்த கோவிலை பொறுத்தவரை வேறு பகுதியில் இருந்து வரவழைக்கப்பட்ட அர்ச்சகர்கள் பூஜை செய்வது இதுவே முதல் முறையாகும். இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இப்போ 25 அதே பிரச்சனை தான் உருவாச்சு. அந்த பிரச்சனை நடக்கும்போது போயிட்டு மதுரையில் இதே பாதுகாப்பு கேட்டு போட்டோம். அவங்க என்னென்ன இந்த தடவை திருப்பு வந்து ஹெச்ஆர்என்சி நடத்த நீங்கள் பூசாரிகள் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இடையூறு பண்ணுறாங்க. இடையூறு பண்ணுற கோஷ்டி வந்து யாருன்னா ஆப்போசிட் பார்ட்டி. இந்த ஆப்போசிட் பார்ட்டிலையும் வந்து ஒரு ஹெச்ஆர்என்சிலேருந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கும் கோயிலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்படிப்பட்ட வகராலேருந்து வந்த ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இந்த கோர்ட்டு உத்தரவும் மதிக்கலை, இஓ கொடுத்த பேப்பரும் கண்டுக்கலை. அப்போ கொடுத்த இஓவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இன்னைக்கு நடந்த இதுக்கு கோர்ட் ஆர்டர் இது பண்ணல. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். நிதி நிலையிலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி ஆகலாம். ஏற்றுமதியையும் பொருளாதார வளர்ச்சியையும் அதிகரிக்க மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். கல்வியும் மருத்துவமும் ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக உள்ளது என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. முன்பு சேவையாக இருந்த கல்வியும் மருத்துவமும் இப்போது வணிகமயம் ஆகிவிட்டதாக வேதனை. சென்னை அப்துல் மஹாலுக்கு சென்று 6 நாள் இளவரசரை சந்தித்து அண்ணாமலை பிறந்த நாளையொட்டி வாழ்த்துகள் கூறியதாக சமூக வலைதளத்தில் நிகழ்ச்சி. பகவான் ராமரை அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்துவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டனர். வைரமுத்தின் இந்து விரோத போக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா என்று கேள்வி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.